வயித்துல இருக்க குழந்தை கரைஞ்சு போயிடுச்சு. ஐயோ சேரா, உடனே மீனாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போடா. மீனா, நம்ம போலாம். ஐயோ, ஹாஸ்பிடல்லாம் வேணாம் அத்தை. என்னம்மா? ஏம்மா? ஏன் மீனா போலாமா? அதான் என் வயித்துல இருக்க குழந்தை கரைஞ்சு போயிடுச்சு அத்தை. இனிமே ஹாஸ்பிடலுக்கு போய் என்ன பிரயோஜனம் அத்தை? இப்படியே விட்டுருங்க, எனக்கு வலி தாங்க முடியல. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். மீனா, உன்னை பைக்ல கூட்டிட்டு போயிருக்க கூடாது. என்னால தானே உனக்கு எப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. நீங்க என்னத்தான் பண்ணுவீங்க? அந்த ஆட்டோக்காரன் தான் வந்து இடிச்சிட்டான். இல்ல மீனா, தப்பு என்னோடதுதான். கடவுளே, இவளுக்கு இப்படி ஆயிப்போச்சே. அத்தை, இப்ப என்னத்த பண்றது? நான் ஒரு கஷாயம் வச்சு தரேன், அது மீனாவுக்கு கொடு. அப்பதான் அவன் வயிறு வலி சரியாகும். வா. அட. மீனா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கில்ட்டியா இருக்கு மீனா. விடுங்க அத்தான், இப்படி ஆகணும்னு இருந்திருக்கு, அதான் ஆயிடுச்சு. அதுக்கு நாம என்ன பண்றது? இனிமே வேதனைப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க போங்க அத்தான், நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி மீனா, நீ படு. பாத்துக்க. நீ படு. அப்பாடா, எப்படியோ அபோஷன் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டோம். நமக்கு அபோஷன் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அத்தானும் நம்ம மேல பாசமா இருக்காரு. இத வச்சு அவர் மனசுல இடம் பிடிச்சிட வேண்டியதான். இவர் இனிமே நம்மள நல்லா பார்த்துப்பாரு. எனக்கு அபோஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அத்தா அப்படியே துடிச்சு போயிட்டாரு. என் மேல அவருக்கு பிரியம் இல்லாமையா இருக்கு?